ஜுவல் இன்வெஸ்ட்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் எப்பவுமே இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்டின்னா, சட்டுன்னு விலை ஏறுது. ஓகே நம்ம அது எப்ப இறங்குமோ, அப்போ அந்த அமௌண்ட்ட வச்சு வாங்கலாம் அப்டின்னு சொல்லி நினைப்போம். அது ரொம்ப பெரிய ஒரு மிஸ்டேக். ஸோ 1000 ஏறுச்சு அப்டின்னா 100ல தான் என்னைக்குமே கோல்டு அப்டிங்கிறது இறங்கும். ஈவன் ஒரு 2019 வரைக்குமே நல்ல ஒரு டவுன் இருந்தது. 35லேருந்து 25 வரைக்கும் இறங்குற மாதிரி இருந்தது. பட் 2019க்கு அப்புறம் இப்ப வரைக்கும் கோல்டு இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஹை ரேட்ல தான் போயிட்டுருக்கு. ஸோ ஒருவேளை நீங்க கோல்டுல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, அந்த கோல்டு இன்வெஸ்ட்மென்ட்ட ஆவரேஜ் பண்ணிட்டே வாங்க. அதாவது இப்போ ஒரு 70,000க்கு விக்குது அப்படின்னா, 1 கிராம், 2 கிராம் அந்த மாரி எடுங்க. இன்னும் விலை குறையுது. 65 வருது, 64 வருது அப்படின்னா, அப்போ உங்க கையில எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ, அப்போ ஒரு 2 கிராம், 4 கிராம் அந்த மாதிரி எடுங்க. இப்ப எடுக்கும்போது 2மே ஆவரேஜ் ஆயிட்டே உங்களுக்கு வரும். ஸோ நீங்க எப்பலாம் விலை குறையட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அப்ப சட்டுன்னு விலை ஜாஸ்தி ஆயிரும். ஸோ எங்க கிட்ட இருக்கிற ஒரு சின்ன அமௌண்ட்ல இந்த காயின் நாங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். குட்டி குட்டியா நம்ம சேர்த்தும் பொழுது தான் அது நெறைய சேர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் அப்பப்போ நம்ம கையில கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு இந்த மாரி சின்ன சின்ன இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்படின்னா, ரொம்பவே ஈஸியா நம்மனால அச்சீவ் பண்றதுக்கு முடியும்.